இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விஜய் ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. உண்மையா விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய 70வது பிறந்தநாள் விழாவுக்கு வாழ்த்து சொன்னார். அந்த வாழ்த்துக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்தார். விஜயை பொறுத்தவரையில சட்டமன்றம் தான் இலக்கு என்று அவர் தீர்மானித்து விட்டார். அவர்களுக்கு என்று தனியாக ஒரு அணி இல்லாத காரணத்தினால திமுகவுக்கு அடுத்த இடம் 2வது இடம் என்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி புதிய இளைஞர்கள் பட்டாளத்தை 2K கிட்ஸ்ல இருந்து ஒரு இளைஞர்கள் பெருங்கூட்டத்தை புதிய தலைமுறை வாக்காளர்களை கவரக்கூடிய சக்தி விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் விஜய்க்கு அரசியல் பயிற்சி இருக்கிறதா? ஒரு தேர்தலை எப்படி அணுகுவது, எப்படி வேட்புமனு தாக்கல் செய்வது, எப்படி வாக்காளர்களை சந்திப்பது, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவது, ஒரு மாநாடு எப்படி நடத்துவது என்பதற்கான அரசியல் பயிற்சி விஜய் அவர்களிடத்திலே பெரிய அளவில் இல்லை. அப்போ அங்கு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உதயநிதி ஒரு இளம் தலைவராக உருவாகி வரக்கூடிய திமுகவினுடைய அந்த சூழலுக்கு ஒரு மாற்று சக்தியாக விஜயை முன்னிறுத்தினால் திமுகவோடு சமபலத்தில் இல்லை. இப்ப சமபலத்திலே வருவதற்கான அந்த பேலன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பை விஜயினுடைய அமைப்பும் அதிமுகவும் ஒன்றிணைவதன் மூலமாக ஒரு சாத்தியம் இருக்கிறது. அப்படி வருகிற போது விஜய், விடுதலை சிறுத்தைகள் என்று வேற சில அமைப்புகளோடு இணைந்து அதிமுக ஒரு தேர்தலை சந்தித்தால் அரசியலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம். இல்லைங்க, 2 பேருக்கும் ஒற்றுமை இருக்கிறது. விஜய்க்கும் கொள்கை கிடையாதுல்ல, அதுவும் விதை இல்லாத படம் தான், அதுவும் ஹைபிரிட் தானே. அவருக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? இல்ல. அவர் ஏதாவது சித்தாந்தத்தை அறிவித்திருக்கிறாரா? இப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரோ அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அஜித்தை கட்சிக்குள்ள கொண்டு வரணும். அஜித்துக்கு இப்படி ஒரு பின்னாடி எதிர்காலத்தில் இப்படி ஒருத்தர் உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 2ஆம் கட்ட உரையாடல் நடந்தது அப்படிங்கிறது உண்மைதான். அதுல அஜித் சிக்கல, விஜய் சிக்கல் வரும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். விஜய் ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த கட்சியை தன் வசப்படுத்தவோ இல்லை தன் கட்சியை அவர்கள் வசப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறாங்க. உண்மையா? விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய 70வது பிறந்தநாள் விழாவுக்கு வாழ்த்து சொன்னார். அந்த வாழ்த்துக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்தார். இவருடைய வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்ததை போல பாஜக காரர்கள் யாருக்குமே அவர் வாழ்த்தை நன்றி தெரிவிக்கவில்லை. அவர்கள் வாழ்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது அவர்களோடு உரையாட மறுத்து விட்டார். இதுதான் விஷயம். விஜயை பொறுத்தவரையில் சட்டமன்றம் தான் இலக்கு என்று அவர் தீர்மானித்து விட்டார். நாடாளுமன்றத்திலே நான் பங்கேற்க மாட்டேன், இதுக்கு பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஏறத்தாழ எடப்பாடி பழனிசாமி நிலைமையுமே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியை ஆதரிப்பதில் உள்ள குழப்பத்தில் பாஜகவை விட்டு அது வெளியேறிய இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கென்று தனியாக ஒரு அணி இல்லாத காரணத்தினால நாடாளுமன்ற தேர்தலிலே பெரிய தாக்கத்தை அவர்களால் உண்டாக்க முடியலை. அது காரணம் கூட்டணி வலிமை இல்லை. அதுபோக மத்தியில் யார் என்கிற அடையாளத்திற்குரிய ஒரு கூட்டணிக்குள்ளேயும் அவர்கள் இல்லை. 2 காரணத்திற்காக அவர்கள் அந்த இடத்துல இல்லை. சட்டமன்றம் தான் அவருக்கும் இப்போது இலக்காக இருக்கிறது. இந்த முறை அவர் என்னன்னா, எத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றோம் என்பது மட்டும்தான் அவர் கணக்காக இருக்க போகிறது. வெற்றி வாய்ப்பு மிகவும் அரிதினும் அரிதாக இருக்கிறது, இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமாக தான் இருக்குது அதிமுக. ஆனால் திமுகவுக்கு அடுத்த இடம் 2வது இடம் என்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஸ்ட்ரகிளில் போராட்டத்தில் தொடர்கிறார். அதனால புதிய இளைஞர்கள் பட்டாளத்தை 2K கிட்ஸ்ல இருந்து ஒரு இளைஞர்கள் பெருங்கூட்டத்தை புதிய தலைமுறை வாக்காளர்களை கவரக்கூடிய சக்தி விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் விஜய்க்கு அரசியல் பயிற்சி இருக்கிறதா? ஒரு தேர்தலை எப்படி அணுகுவது, எப்படி வேட்புமனு தாக்கல் செய்வது, எப்படி வாக்காளர்களை சந்திப்பது, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவது, ஒரு மாநாடு எப்படி நடத்துவது என்பதற்கான அரசியல் பயிற்சி விஜய் அவர்களிடத்திலே பெரிய அளவில் இல்லை. சாதாரண இடங்களில் போய் கிளைக்கழகங்களை எல்லாம் உருவாக்கி இனிமேல் ஒரு பெரிய பிரம்மாண்ட சக்தியாக மாறுவதற்கு மிக நீண்ட கால பயிற்சி வேண்டும். எம்ஜிஆர் அவர்களுக்கு திமுகவிலே நீண்ட காலம் இருந்த காரணத்தினால அவர் மன்றம் வைத்திருந்தாலும் கூட அரசியல் பயிற்சி பெற்றவர். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, கட்சியில் திமுகவில் பொருளாளராக இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு நீண்ட அரசியல் பயிற்சி உண்டு. திமுக வர்றதுக்கு முன்னாடி அவர் காங்கிரஸ்லையும் இருந்திருக்காரு. அண்ணாவோடு பயணித்திருக்கிறாரு, பெரியாரோட பயணித்திருக்கிறாரு, கலைஞரோட கலைஞரையே முதலமைச்சராக ஆக்குவதற்கு அவர் அந்த முதல் கட்டத்தில் 69 அண்ணாவின் மரணத்தின் போது இவர் தான் பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. எல்லா வகையான அளவுலையும் அவர் செயல்பட்டிருக்காரு. ஆனால் அரசியல் பயிற்சி பெற்ற நடிகனாக இருக்கக்கூடிய எம்ஜிஆரை போல வர வேண்டும் என்று இவர்கள் நினைத்தாலும் இவர்களுக்கு பயிற்சி கிடையாது. அப்போ அந்த பயிற்சி பெற்ற இடத்துல அதிமுக இருக்கிறது. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் அங்கு இவர்கள் பெரிய அளவில் இடம்பெற முடியாது. அப்போ அங்கு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உதயநிதி ஒரு இளம் தலைவராக உருவாகி வரக்கூடிய திமுகவினுடைய அந்த சூழலுக்கு
ஒரு மாற்று சக்தியாக விஜயை முன்னிறுத்தினால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் விஜய்க்கு பெரிய அளவிலே கிளம்பி வரக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளமும் ஒருங்கிணைகிற போது இப்போது சமபலத்திலே இல்லாத திமுக அதிமுக என்கிறது இரண்டு சமபலமாக நீண்ட காலமாக பயணித்த கட்சிகள். ஆனால் அதிமுக பிளவுக்கு பின்னாடி ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்ற பிளவுகளுக்கு பின்னால் வாக்கு வங்கி கொஞ்சம் சரிந்திருக்கிறது. திமுகவோடு சமபலத்தில் இல்லை. இப்போ சமபலத்திலே வருவதற்கான அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை விஜயினுடைய அமைப்பும் அதிமுகவும் ஒன்றிணைவதன் மூலமாக ஒரு சாத்தியம் இருக்கிறது, ஒரு தொலைதூர வெளிச்சம் இருக்கிறது, அவர்கள் இரண்டு பேருக்குமே இருக்கிறது. அப்போ என்ன செய்யலாம், இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்களுக்கு இருக்கக்கூடிய கிளைக்கழகம், இவர்களுக்கு இருக்கக்கூடிய பேரூர் கழகம், நகராட்சி, இந்த கட்சியினுடைய கட்டமைப்பு விஜயை தூக்கிட்டு போகும். அவருக்கு கட்டமைப்பு கிடையாது, அவருக்கு ஒரு மாஸ் கிரியேட் ஆகும். அவரோட மாஸ் கிரியேட் பண்ணதை அதிமுக பயன்படுத்தி கொள்ளும், அவருடைய அதிமுகவின் கட்டமைப்பை விஜய் பயன்படுத்தி கொள்வார். இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தால் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நான் இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல குறிப்பிடுறேன், கூட்டணி வலிமை தான் திமுகவின் வலிமை. திமுகவோடு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது என்கிற இஸ்லாமிய சிறுபான்மை இயக்கங்கள் இருக்கிறது போன்ற கூட்டணி வலிமை தான் அவர்களுடைய மாபெரும் வலிமை. ஒருவேளை கூட்டணியும் கலைந்து வரும் என்றால், மாறும் என்றால், ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளுக்கு பொது தொகுதி வழங்கவில்லை, 3 தொகுதி கேட்டார்கள் வழங்கவில்லை, அப்படி ஒரு அதிருப்தி அங்கே நிலவுகிறது, ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற ஒரு அமைப்பு வெளியே வரும்னா அவர்களைப் போலவே வேறு சிலரும் வரலாம். அப்படி வருகிற போது விஜய், விடுதலை சிறுத்தைகள் என்று வேறு சில அமைப்புகளோடு இணைந்து அதிமுக ஒரு தேர்தலை சந்தித்தால் அரசியலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அடிப்படை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணும் இல்லையா? இது எதன் அடிப்படையில், இது அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, அந்த வாழ்த்து சொல்கிறாரு, அதுக்கு ஒரு மறு ட்வீட் போடுறாருங்கிற அந்த ஒரு விஷயமா, இல்லை அண்டர் கிரவுண்டில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்குது? அதுங்க ட்வீட் போடுறது அப்படிங்கிறது யாருக்கு வேணுமானாலும் போடலாம். ஆனால் நாளைக்கு ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கும் போடலாம், உதயநிதிக்கும் போடலாம், யாருக்கு வேணாலும் போடலாம் இல்லையா? இல்லை, அப்படி போடலாம். ஆனால் அதை தாண்டி இது அதிமுக என்கிற அமைப்பை பொறுத்தவரையில் என்னென்னா, அது ஒரு சித்தாந்த கட்சி அல்ல, ஒரு கொள்கையை சொல்லியே வளர்ந்த இயக்கமும் கூட கிடையாது. திமுகவுக்கு என்னென்ன கொள்கை இருக்கிறதோ, மொழி கொள்கை இருக்கிறது, இந்திய எதிர்ப்பு இருக்கிறது, அல்லது சமூக நீதி கோட்பாடு இருக்கிறது அப்படின்னு திமுகவினுடைய கோட்பாடு இருக்குல்ல, அதோட ஒரு கலர் ஜெராக்ஸ் காப்பி பேஸ்ட்டு தான் அதிமுக. அதிமுகவுக்குன்னு ஒரு பெரிய இது கிடையாது. அதிமுகவுடைய கொள்கையை ஒரு வரியில் சொல்லிடலாம், திமுக ஒரு தீய சக்தி, கருணாநிதி ஒரு தீய சக்தி, அவ்வளோதான் அவங்க கட்சி கொள்கை. கலைஞர் இப்போ கிடையாது. அப்போ அது என்னென்னா அதே கொள்கை தான், தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டான், கலைஞரை ஏற்றுக்கிற மாட்டான், எம்ஜிஆரை தான் ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான் கட்சி கொள்கை. கட்சியினுடைய கொள்கை அவ்வளோதான். அங்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவங்கள, நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரி இருந்தவங்க, காளிமுத்து, அந்த காலத்தில் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்களில் திமுகவில் பெரிய முக்கியத்துவம் பெற முடியாதவர்கள் எம்ஜிஆர்ட்ட வந்தாங்க. அவ்வளவுதான் அந்த கட்சியை தவிர, அந்த கட்சியினுடைய பின்னால் ஜெயலலிதா வந்ததற்கு பின்னால் எம்ஜிஆர் விசுவாசிகள் படிப்படியாக நீக்கப்பட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் விசுவாசிகளாக இருந்தவங்க பூரா ஜானகி இருந்தாங்க. ஜானகி காலி ஆயிடுச்சு அந்த காலகட்டத்தில், ஜெயலலிதா தலைமையேற்று வந்தோடனே. அப்போ படிப்படியாக எல்லாரையும் நீக்கப்பட்டாங்க. நீக்கப்பட்டதற்கு பின்னாடி என்ன பண்ணால், ஜெயலலிதா முதல் கட்ட ஆட்சி 91-96 வந்தபோது, அந்த ஆட்சி பின்னால் வளர்ப்பு மகன் கல்யாணம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்த போது ஒரு பெரிய கெட்ட பேராச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அந்த இயக்கம் சந்தித்த போது ஜெயலலிதாவே தோற்று போனார். அப்போ அவங்க எடுத்த முடிவு என்னென்னா, இனிமேல் தன்னை தவிர யாரும் அதிமுகவில் ஆளுமைகள் இருக்கக்கூடாது, பெரிய பர்சனாலிட்டி யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் திருநாவுக்கரசு போன்றவர்கள், KKSSR போன்றவர்கள்லாம் அந்த கட்சியை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா தோற்கும் போது அவங்க எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டாங்க, அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை ஜெயலலிதாவால். அப்புறம் தான் என்ன பண்ணிட்டானா, கொள்கையே இல்லாத, இப்போ எப்படி விதையே இல்லாமல் பழங்கள் வருதோ, கொட்டை இல்லாத பழங்கள் வந்தது மாதிரியே அதிமுகவில் கொள்கை இல்லாதவர்கள் பூரா 2ஆம் கட்ட தலைவர் ஆகிட்டான். அப்படி வந்தால் ராஜேந்திர பாலாஜி 25 கையில் கட்டிக்கிட்டு மோடி எங்கள் டாடின்லாம் பாட்டு பாடின இந்த முட்டாள்தனமான ஆட்கள்லாம் 2ஆம் கட்ட தலைவர்களுக்குள்ளே வந்ததில் அதில் எடப்பாடி பழனிசாமி சேர்த்து தான் சொல்கிறேன். கொள்கையற்றவர்கள், விதையில்லா பழங்கள், கொட்டை இல்லாத பழங்கள் மாதிரி கொள்கை இல்லாத ஒரு கட்சியாக அது மாற்றப்பட்டுச்சு. ஒரு ஹைபிரிட் கட்சி, ஹைபிரிட் கட்சி தான், ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மாறிச்சு. மாறின உடனே அறவேக்காடாக சேர்ந்துருக்குறாங்க. இந்த அறவேக்காடுலாம் இருந்ததுனால தான் பாஜக அவங்களை கேப்சர் பண்ணிட்டான், இல்லாட்டினா அவன் பண்ணவே முடியாது. இப்போ திமுக தான் வழக்கை சந்திக்குது. செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கிறாரு, பொன்முடி மேலே வழக்கு போடுறான், எத்தனையோ நெருக்கடி கொடுத்து தான் இருக்கான். ஜெகத்ரட்சன் வீட்டில் ரைடு போடுறான், எல்லாம் தானே செய்யறான். திமுக சண்டை போட்டு தானே இருக்கான், படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி போய் சரணடையில ஃபைட் பண்ணிட்டு தானே இருக்கான். இந்த ஃபைட் பண்ணக்கூடிய ஆட்கள் ஏன் இங்கே ஏடிஎம்கேல இல்லாமல் போனேன்னா, அவன் பூராமே கொள்கையற்றவன்.
அவனுக்கு ஏதாவது ஒரு சித்தாந்த வலிமை இருக்கணும், ஒரு கொள்கை வலிமை இருக்கணும். இது எதுக்காக இந்த கட்சி ஆரம்பித்தாங்க, சமூக நீதினா என்னன்னு தெரியணும். சமூக நீதினா இது சண்முகமானு கேட்டுட்டானா என்ன செய்ய முடியணுமா? விவரம் தெரியாதவனை பூரா வந்து லீடர் ஆக்கிட்டாங்க. பொலிட்டிக்கலாக வந்து ப்ராக்டிஸ் ஆகாதவனை பூராவே பிழைப்புவாதி, கான்ட்ராக்ட் வேலை பார்த்துருப்பான், அந்த வேலை பார்த்துருப்பான், இந்த வேலை பார்த்துருப்பான், கட்சியை வச்சு சம்பாதிக்கிறக்கா வர்றவன் குறுக்க வந்தால் அப்புறம் மோடி எங்கள்கிட்ட ஆடின்னு படம் தான் செய்வாங்க. சார், கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னீங்க. ஆனால் அம்மா போனதுக்கப்புறம் அது ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த டைமில் விஜய் உள்ள வந்து அந்த கட்சிக்கு என்ன நன்மை, இல்லை விஜய்க்கு தான் என்ன நன்மை? இல்லைங்க, 2 பேருக்கும் ஒற்றுமை இருக்கிறது. விஜய்க்கும் கொள்கை கிடையாதுல்ல, அதுவும் விதை இல்லாத படம் தான், அதுவும் ஹைபிரிட் தானே. அவருக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? இல்லை. அவர் ஏதாவது சித்தாந்தத்தை அறிவித்திருக்கிறாரா? இதுக்கப்புறம் சொல்லுவார்ல, ஆனால் ஏதாவது ஒரு சித்தாந்தம் சொல்லலாம். ஆமாங்க, யாராவது சொல்லி கொடுத்ததானங்க சொல்லுவார். ஸ்கிரிப்ட் பேப்பர் யார் எழுதிட்டு தெரியல. ஏற்கனவே பல பேர் ஸ்கிரிப்டில் நடித்தாலு, இப்போ இது யார் இந்த ஸ்கிரிப்டை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல நமக்கு. சவுக்கு சங்கர் கொடுத்துட்டு இருந்தாருன்னாரு, அவரும் இப்போ இல்லை, உள்ள போயிருக்காரு. பல சங்கர்கள் வருவாங்க போவாங்கங்க. ஆட்டோ சங்கர், சவுக்கு சங்கர்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வாழ்க்கை பூரா. பல பேர் மாறிக்கிட்டே இருப்பான். அதனால் பல சிந்தனைகள் வரும், பல ஆலோசகர்கள் வருவான், புதிய ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பான். அது ஒரு பெரிய இது கிடையாது, ஆட்கள் அவங்க உருவாக்குவாங்க. அதனால் இது ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு இயல்பான கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னென்னா, யார் தலைமையில் கூட்டணி அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா. சினிமாவில் வந்து நம்ம வந்து சோலோ ஹீரோவாக நம்ம நடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால அரசியலில் வந்து அப்படி ஆக முடியாது. நிச்சயமா அப்படிலாம் வந்து நடந்துடாது. அங்கும் ஒரு 2ஆம் கட்டத்துக்கு தான் வர முடியும். அதை அவர் ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்களே. அது சொல்ல முடியாது. ரசிகர்கள்ங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை கொண்டவர்கள் தான் ரசிகர்கள். அவங்க வந்து ரொம்ப கருத்தியலான ஆட்கள் கிடையாது. அதனால் அவங்க வந்து விஜய் சொன்னால் ஒரு விசிலடிக்கிற கூட்டம் மாதிரி தான் அவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதனால் அது பெரிய பொதுக்குழு கூடி செயற்குழு கூடி பெரிய அரசியல் கட்சிகள்லேயே இப்போ பொதுக்குழு செயற்குழுவில் பெரிய விவாதம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிறவர் தான் தலைவர், இருக்கிறவர் தான் பொதுச் செயலாளர், அவன் எல்லா மாவட்ட செயலாளரும் அந்த இதில் மாற்ற முடியாத அப்படித்தான் எல்லா கட்சியும் ஆரம்பிச்சுட்டான். ஜனநாயகம் என்று சொல்லி கொண்டாலும் கூட மாற்ற முடியாத ஒரு சர்வாதிகாரம் உள்ளுக்குள்ளே எல்லா கட்சிக்குள்ளேயுமே வந்திருக்குது இப்போ. அதனால் அவங்கெல்லாம் பெருசாக வந்து மாற்றுக்கிறது சொல்லுவாங்க, இதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிலாங்கிறதுல. ஒருவேளை விஜயகாந்த் போல் அதிமுக கூட்டணிக்கு போனதுனால விஜயகாந்துக்கு ஒரு பெரிய உயரம் கிடைத்தது, எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் ஒரு அந்தஸ்து கிடைத்தது. அந்த உயரத்திற்கு வளர்வதற்கான வாய்ப்பு வந்து விஜயகாந்துக்கு கிடைத்ததை போல, ஏன்னா இவர் விஜயகாந்தை தான் ஃபாலோ பண்ணுறாரு, அந்த வெற்றிடத்தை நிரப்ப தான் அவர் முயற்சி பண்ணுறாரு. அதனால் அப்படிப்பட்ட சாத்தியங்கள் இருக்கிறது. இது வந்து நடக்கும் என்று நாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு சாத்தியம் இதற்குள்ளே இருக்கிறது, அது அப்படியும் நடக்கலாம். அப்படி விஜயகாந்த் தான் விஜய் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் விஜயகாந்தும் தேமுதிக கட்சியும் ஒரு தோல்வியுற்ற கட்சியாக தான் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை விஜய் பயன்படுத்துவாராம். தோல்வியுற்ற கட்சி கிடையாதுங்க. அதாவது திமுக அதிமுக அல்லாத ஒரு பெரிய 3வது பெரிய கட்சியாக தேமுதிக வளர்ந்து அவர் வந்து தனியாக வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக விஜயகாந்த் வந்து அன்றைக்கு ரிஷிவந்தியம் தொகுதியிலெல்லாம் போட்டிக்கிட்டு ஒரு மேலே வந்தார். அப்புறம் அடுத்து தொடர்ந்து தனித்து நின்றால் வந்து அவர் வாக்கு வங்கியெல்லாம் நிரூபித்தார். அப்போயே அவர் வந்து ஒரு 7.5% வரைக்குமான வாக்கு வங்கி வரைக்கும் அவர் நிரூபித்தார். அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஏறத்தாழ 10% வரைக்குமாக வளர்ச்சி மாறிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் எதிர்கட்சிக்கான அந்தஸ்துக்கு வந்து பேரம் பேசினாங்க. அதிமுக வந்து விஜயகாந்தை கூட்டணிக்கு சேர்த்து கொண்டால் நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வாக்கு வங்கி இருந்ததுனால தான் பேசினாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. தொடர்ந்து தக்க வைக்க முடியாத கட்சி தேமுதிக என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர வெற்றியே பெறாத கட்சியெலாம் சொல்ல முடியாது. இங்கேருந்து பல சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாகி இருக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் விஜயகாந்த் உருவாகி இருக்கிறாருங்கிறப்ப ஒரு காலகட்டத்தின் வெற்றியை பெற்றிருக்காங்க. தொடர்ந்து தக்க வைப்பதில் ஒரு சறுக்கல் வந்திருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய தலைமை, இப்போது இருக்கக்கூடிய நிர்வாகம் அதை தக்க வைக்குமா, அந்த செல்வாக்கை நிலைபெற வைக்க முடியுமா அப்படிங்கிற சவால் இருக்கே தவிர தோற்றுப்போன கட்சி என்று சொல்ல மாட்டேன். ஒரு காலகட்டத்தில் ஓரளவுக்கு 3வது பெரிய சக்தியாக முன்னேறிய கட்சியின் வரிசையில் தான் தேமுதிக. சார், பொதுவாக ஆனால் வந்துட்டு ஒரு புதுசாக ஒருத்தர் கட்சியில் ஆரம்பிக்கிறாரு வரார் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சியும் திருட்டு கட்சின்னு சொல்லிட்டு வந்தால் தான் அவர் ரொம்ப நல்லவர்னு பார்க்கக்கூடிய பார்வை நீ தமிழ்நாட்டில் இருக்குது. விஜயகாந்த் ஆரம்பத்தில் அதான் பண்ணார். அப்படி இருக்கும்போது விஜய் வந்துட்டு இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியோட அவங்க முதுகில் சவாரி செய்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்துச்சுன்னா ஆளுமை இல்லாத தலைமை அப்படிங்கிற மாதிரி விஜயவே நினைக்க மாட்டாங்களா மக்கள்? தன்னை ஒரு தனித்த சக்தியாக சொல்லிக் கொள்கிற சீமானுக்கு வந்து அதுதான் வந்து அந்த கூட்டத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. இவரும் சீமான் போல தனித்த நாங்கள் மட்டும்தான் பேர் இயக்கம், எங்களை விட்ட ஆள் இல்லை, நாங்கள் தான் வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று ஒருவேளை விஜய் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டில் இருந்து தான் தொடங்க முடியும். 0ல இருந்து நம்பர் தொடங்குற மாதிரி நீங்கள் குறைந்த வாக்கு சதவீதத்தில் இருந்து தான் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். எடுத்த அடுப்புலேயே அடுத்த லிஃப்ட்டுக்கு போக முடியாது, ஜம்ப் ஆக முடியாது. நீங்கள் அந்த கணக்கை வந்து விஜய் எப்படி எடுத்துக் கொடுக்கிறார் என்று தெரியவில்லை. அப்படி நீங்கள் சொல்வதை போல இருந்தால் இன்னொரு நாம் தமிழர் கட்சியை போல அவர்கள் வந்து ஒரு 3வது சக்தி நாங்கள் தான்,
என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர அதிகாரத்தை நெருங்குவதற்கான பயணம் இருக்குல்ல, அதற்கு சாத்தியம் ரொம்ப குறைவு. இல்லை இப்போ சாத்தியம் இல்லைனா கூட ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு சாத்தியமா? அரசியல்வாதிகள் நீண்ட பொறுமையோடு இருப்பதை போல திரைப்பட நடிகர்களும் சிந்திப்பார்களா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு 50 நாள் ஷூட்டிங் போனால் அவங்களுக்கு 100 கோடி ரூபா சம்பளம் கிடைக்கிற தொழிலை பார்த்தவங்க. அவங்க 5 வருடம் காத்திருக்கணும், அடுத்த தோத்தா மறுபடியும் ஒரு 5 வருடம் காத்திருக்கணும். இப்போ 13 வருஷம் ஆச்சு நாம் தமிழர் கட்சியெலாம் தொடங்கி, இன்னும் அவங்க வெற்றியே பெறலை. ஒரு வனவாச காலம் வரைக்கும் அவங்க காத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வரலை. இவ்வளோ பெரிய காத்திருப்புக்கு விஜய் போன்றவர்கள் உடன்படுவார்களா, பயணிப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கட்சியில் இருக்கிற இருப்பானான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ரஜினிகாந்த் மன்றத்தில் இருந்த பல பேர் ரஜினிகாந்த் வருவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பல பேர் பல கட்சிக்கு போயிட்டானே. துணை மேயராக மதுரையில் ஒருத்தர் பிஎம் மன்னன் ஒருத்தர் இருந்தார். அவர் மன்னன் படம் வந்தபோது தன் பேரை மன்னன் மாற்றிக்கிட்டார். அவர் திமுக போய் துணை மேயர் ஆகிட்டார். பல பேர் பல கட்சிக்கு போயிருக்கான். அதனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா காலகட்டம் ரொம்ப குறுகிய காலகட்டம். எல்லாருக்குமே விரைவாக வரணும், குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அதிகாரத்துக்கு வரணும் என்கிற ஆவல் இருக்கும். அந்த காத்திருப்புக்கு ஒரு பெரிய சித்தாந்தம் இருந்தால், கொள்கை இருந்தால் காத்திருப்பான். நீங்கள் குறுகிய கால அறுவடைக்காக நீங்கள் வருகிற போது நீங்கள் மழைக்காலம் மாதிரி டப்புன்னு முளைக்கணும்னு நினச்சேன்னா நடக்காது. அப்படி பார்க்கும்போது சீமான் கூட விஜய் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா தம்பின்னு ரொம்ப உருவாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கேக்கு இல்லாத ஒரு சித்தாந்தம் அது தமிழ் தேசியம் பேசக்கூடியது. அது அதுதான் ஃபியூச்சர், அதுக்கு ஒரு வருங்காலம் இருக்குது. அதாவது அந்த சித்தாந்தத்தை சொல்கிறேன், கட்சியை சொல்லலை. அந்த சித்தாந்தத்துக்கு ஒரு வருங்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை விஜய் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, சீமான் அதற்கு விருப்பப்படுவார், விஜய் உடன்பட மாட்டார். ஏன்னா விஜய் என்ன நினைப்பார்னா, நமக்கு தான் மாஸ் அதிகமாக இருக்குது, இளைஞர்கள் பெரிய கூட்டமாக இருக்கிறாங்கன்னா அவர் நினைப்பார். அதிமுகவோடு கூட்டணி வைத்து கொண்டால் அது அதிகார பலம் மிக்க இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சிங்கிறதுனால அது கணக்கு வேறு கணக்கு இருக்கும், அரசியல் கணக்கு. அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் அவங்க பெரிய வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க. இங்கே அப்படி சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அரசியல் ரீதியான பெரிய பொருளாதார வலிமை கிடையாது. அதனால் அங்கு ஒரு ஒற்றை தலைமை மாதிரி ஒன்று வரும். நான் யார் பெரிய ஆளுங்கிற கணக்கு வரும். அந்த கணக்கில் விஜய் சீமானுக்கு கீழே பயணிக்க மாட்டார். வாய்ப்பு இல்லைல்ல? நிச்சயமாக அந்த வாய்ப்பு இல்லை. ஒரு டைமில் ஆனால் சீமான் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அண்ணாவுக்கு யார் ஒரு எம்ஜிஆர் மாதிரி எனக்கு தம்பி சிம்பு செயல்படுவார்ன்ற மாதிரிலாம் ஒரு டைமில் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி அவருடைய எண்ணத்திலேயே நாம் அண்ணா நமக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிற ஒரு சிந்தனை இருந்திருக்குல்ல. அப்படி விஜய் இழுத்து ஒரு டிஎம்கே மாதிரி, ஏற்கனவே டிஎம்கே என்ன பண்ணுச்சோ அதே ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஒன்றத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு கட்சி உருவாகி விஜய் அதுலேருந்து பிளவு பெற்று வெளியில் தனியாக இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாக வாய்ப்பு இல்லை. சீமான் அவர்கள் அப்படி பேசிக்கிட்டு இருப்பார் எப்போவுமே. ஆனால் அவரை நம்புவதற்கு ஆள் இல்லை. அவரை நம்புவதற்கு தம்பிகள் வேணா இருக்கலாம். கோடான கோடி தம்பிகள் இருக்காங்க. கோடான கோடிலாம் கிடையாது. வாக்கே மொத்தம் 38 லட்சம் தான். கோடியே இன்னும் தொடலை. அதெல்லாம் பொய். அதுக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது. இன்னொன்று, விஜய் கட்சி ஆரம்பித்தால் இளைஞர் படைகள் பெரும்பாலான பேர் நாம் தமிழர் கட்சிக்காரனே பாதி பேர் இங்கே போயிடுவான். கொள்கை சார்ந்தவர்கள், தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் வேணால் இங்கே இருக்கலாம். இன்னொரு ஒரு பெருங்கூட்டம் இருக்கான்ல, நல்லா பேசுகிறாரு, நல்லா யூடியூப்பில் நல்லா பேசுகிறாருன்னு சொல்லி வந்தவன் இருக்கான் இல்லையா, அவன் விஜய் நல்லா இருக்கிறாரு, அதோட அவர்கிட்ட போய் நான் நேராக கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன், அங்கிட்டு போயிடுவான். ஏன்னா மதிமுக என்கிற கட்சி உருவான போது ஒரு மூன்றாவது பெரிய சக்தியாக வைகோ வராமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம், ரஜினிகாந்த் வர்றாரு, இதோ வர்றாரு, அதோ வர்றாரு, வர வேண்டிய இடத்துல கரெக்டாக வருவார்னு இவங்க டைலாக்கை போட்டு எப்படி சீவன தலையை திடீர்னு ரஜினிகாந்த் கலைச்சி விட்டாரோ அதே மாதிரி இந்த மதிமுகவை கலைச்சி விட்டதே ரஜினிகாந்த் தான். அதனால் ரஜினிகாந்தினுடைய அந்த இது இருக்குல்ல, அந்த பூச்சாட்டி வேலை இருக்குல்ல, இந்த வர்றான் அந்த வர்றாரு இந்த வர்றாருன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அப்படி ஒன்று நடக்காமல் இருந்திருந்தால் வைகோ அவர்கள் குறைந்தபட்சம் விஜயகாந்த் அடைந்தார்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அந்த இடத்திற்காவது வந்திருப்பார். அவருடைய அரசியல் வாழ்க்கையை சூனியமாக மாற்றியதே ரஜினிகாந்தினுடைய இந்த பொய்யான இந்த வர்றார் அந்த வர்றாருன்னு சொல்லக்கூடிய அந்த புலி வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரிஜினலாக புலி அடிக்கும் போது எவனும் வரமாட்டான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து காலி பண்ணிட்டாங்க. மதிமுக அழிந்ததுக்கு ரஜினிகாந்த் மிக முக்கியமான காரணம். ஒரு டைமில் சார் எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாரோ அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அஜித்தை கட்சிக்குள்ளே கொண்டுட்டு வரணும், நமக்கு அப்புறம் ஒரு தலைமை இருந்தால் இவருக்கு கீழ் இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக சொன்னாங்களா, அது உண்மையாது? அது எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, சிகப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஏறத்தாழ அதிமுகவுக்கு கொள்கையே. நிறம் பார்த்து ஓட்டு போடுவது, நிறம் பார்த்து ஒருவனை தலைவனாக ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரோஜாப்பு மாதிரி இருக்கிறார் எம்ஜிஆர், அப்படி தான் ஓட்டு போட்டாங்க. கலைஞர் அந்த அளவுக்கு இல்லை, கலர் கம்மியாக இருக்கிறாரு. காமராஜர் கருப்பாகவே இருக்கிறாரு, அதனால் அவர் நல்லவராக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. படித்தவனுக்கு காமராஜர் நல்லவர், பழகினவனுக்கு நல்லவர், பாமரனுக்கு நம்மளை மாதிரி அவர் கருப்பாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது நம்ம ஊரில். நிறம் பார்த்து ஓட்டு போடுவதுன்னு ஒன்று இருக்குது.
அதனால தான் ஜெயலலிதாவுடைய அந்த இறுதி காலத்தை கூட அவங்க மருத்துவமனை ரிப்போர்ட்டை கூட ஏன் வெளியிடலைன்னா, இப்படி இருந்தவங்க ரோஜாப்பு மாதிரி இருந்தவங்க அவங்க வந்து சருகு மாதிரி இருக்கக்கூடாது, அதை காட்டக்கூடாது, அந்த இமேஜ் கலைஞ்சிரும் தான் மறைச்சதுனா. அப்புறம் பின்னாடி அதெல்லாம் கொலைப்படியாக மாற்றி விட்டாங்க. இந்த அம்மாவை கொல்ல பார்த்துட்டாங்க, ஆஸ்பத்திரியில் வச்சு இட்லி பில்லை பல கோடிக்கு போட்டாங்க, எல்லாம் வந்துச்சு இல்லையா. எல்லாத்துக்குமே இந்த இமேஜ் பிரச்சனை தான். அது மாதிரி அஜித்தை குறித்து அஜித்துக்கு வந்து இப்படி ஒரு பின்னாடி எதிர்காலத்தில் வந்து இப்படி ஒருத்தரை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 2ஆம் கட்ட உரையாடல் நடந்தது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த இவர்கள் விரித்த வலைக்குள்ளே அஜித் மாட்டலை. அவர் கட்சி தலைவராக என்பதல்ல, கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சில 2ஆம் கட்டத்தில் ஒரு முயற்சி நடந்தது என்பது உண்மைதான். அப்படி ஒரு சாத்தியத்தை அஜித் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த உரையாடலை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதா உண்மை. அதில் அஜித் சிக்கலை விஜய் சிக்கிடுவாரோ? விஜய் வந்து ரொம்பவும் வந்து திறமையானவர் இந்த விஷயத்தில். அவர் வந்து எந்த வலைக்குள்ளேயுமே சிக்க மாட்டார். அவர் தண்ணீர், அதாவது வலைக்குள்ள மீன் சிக்கலாம், தண்ணீர் சிக்காது. அதனால் அவர் சிக்க மாட்டார் எதுலையும். அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மிக நீண்ட அரசியல்லாம் புரிந்தவருங்கிறதுனால அவருடைய வளர்ப்பிலேயே அவருக்கு கொஞ்சம் நுட்பங்கள்லாம் தெரியும். இப்பயுமே அவர் இந்த புஷி ஆனந்த் மாதிரி ஆளுகளே ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக புதுச்சேரியில் இருந்தவங்க தானே, அரசியல் தெரியாதவர்கள் மட்டுமே இல்லை. அதனால் அவர் பல பேரை பார்த்துருக்கிறாரு, பயணிச்சிருக்கிறாருனால அவர் யாருக்கும் பலியாக மாட்டார். தன்னை முதன்மைப்படுத்தி கொள்கிற இடம் இருந்தால் மட்டும்தான் அரசியலுக்கே வருவார். இல்லாட்டினா ஆட்டையை கலைச்சி விட்டுட்டு பழையபடி நடிக்க போயிடுவார், டான்ஸ் ஆட போயிடுவார். சிறப்பு தான் உண்மை. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. ஒரு வேளை ஏடிஎம்கேவும் தளபதியினுடைய கட்சியும் ஒன்றா சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யார் முதல்வர், யார் துணை முதல்வர்? நல்ல கேள்வி இது. முதலில் அதற்கான சாத்தியங்களுக்கு, அதாவது ஒரு தொலைதூர மேகம்தான் பெய்யுது. இப்போ தொலைதூரத்தில் ஒரு மேகம்தான் தெரியுது, மழை பெய்யுமான்னு தெரியல. மழை பெஞ்ச முன்னாடி அண்டாவில் பிடிப்போமா வாளியில் பிடிப்போமாங்கிறது நீங்கள் அப்புறம் சொல்கிறேன். நிச்சயமா இப்பொழுதற்கு ஒரு சாத்தியம் இருக்கிறது, அவ்வளோதானே தவிர நீங்கள் முதல்வர் துணை முதல்வர் வரைக்கும் வந்து நீங்கள் வர்றது அப்படிங்கிறது வந்து இப்பொழுதைக்கு வந்து எப்போயுமே அதிமுக அந்த இடத்த விட்டு கொடுக்காது. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக வரலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தால் கூட எதிர்கட்சி தலைவராக வரலாமே தவிர துணை முதல்வர்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. எந்த கட்சியுமே தன் கட்சியை பாதுகாப்பதற்கு, தங்கள் வாக்கு வங்கியை பாதுகாப்பதற்கு தான் அரசியல் கட்சி நடத்துகிறானே தவிர இவர் உடனே வந்து சினிமாவிலேருந்து வந்த உடனேயே ஒரு வந்து இந்த செட்டு போட்டது மாதிரிலாம் வந்துட முடியாது. துணை முதலமைச்சர் இல்லை, அவர் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், அப்புறம் நம்ம அதை பற்றி உரையாடுவோம். ரொம்ப நன்றி சார், நேரம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.